தஞ்சாவூர்ல இருந்து வர்க்கலா வந்து போக போகிறோம். ட்ரிப்பு ஆரம்பிச்ச உடனே பிரச்சனையா? மழை வந்து துரிச்சு எடுக்குது. என்னடா யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் உட்காந்து பாட்காஸ்ட் வந்து பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி எங்கேயோ நிற்கிறோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நான் விப்ரிஜேஷ் ப்ரோ அண்ட் கௌரி சங்கர் ப்ரோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து வர்க்கலா வந்து போக போகிறோம். அதுவும் எதில் பார்த்தீங்க அப்படின்னா நிசான் மேக்னைட். ஸோ டர்போ சிவிடி மாடல் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த காரில் தான் வந்து நம்ம வந்து லாங் ரைடு வந்து போக போகிறோம். ஆல்மோஸ்ட்டு எவ்வளோ ஜி, ஒரு 1000 கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுனு. ஸோ 1000 கிலோமீட்டர் திட்டத்தட்ட வரப்போகுது. ஸோ இந்த ரைடில் இந்த காரை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க அண்ட் எங்களோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நிசான் மேக்னைட்டோட பூட் ஸ்பேஸ் வந்து 336 லிட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பூட் ஸ்பேஸில் இருந்து போவோம். கிட்டத்தட்ட 4 பேருக்கான லக்கேஜ் நம்ம வந்து கேரி பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 4 பேருக்கான 3 days பிளானுக்கான லக்கேஜ் இது. ஸோ ஓகே, இதை விட அதிகமான லக்கேஜை நாங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு காருன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் இதை ப்ரிஃபர் பண்ணி இதில் நம்ம ரைட் போகலாம் அப்படின்னு கிளம்புனது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டாப் எடுத்த உடனே டேங்க் ஃபில்லிங் தான். ஸோ டேங்க் ஃபில் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னைட் வந்து அக்யூரேட்டாக எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அகைன் ஒரு டேங்க் ஃபில் பண்ணி பார்ப்போம் எப்படி மைலேஜ் கொடுக்குது என்னன்றதை. 4ஆவதாக இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான், பிரபா. நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோங்க? 40 லிட்டரு. இது எவ்வளோ குடிக்குதுன்னு தெரில. ஃபுல் மவுத் வரைக்கும் குடிச்சிட வேண்டியதான். ஸோ டேங்க் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. 17,562 கிலோமீட்டரில் இங்கேருந்து கிளம்புறோம். ட்ரிப் பியை வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அண்ட் கிளஸ்டரில் ஆவரேஜாக எவ்வளோ கொடுக்குதுன்றதை பார்ப்போம். பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. விப்ரிஜேஷ் ப்ரோ தான் இங்கேருந்து கார் ஓட்டுறாரு. ப்ரோ இப்போ ஜென்ரல் செக்கப் மட்டும் நம்ம எதாவது நிசான் சர்வீஸ் சென்டரில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டணும். நான் இன்னும் வண்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணல. அதனால் அதை மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். ஓகே பிரபா, நீங்கள் நிசானில் பேசிட்டீங்களா? பேசிட்டேங்க. அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிடறலாம், வாங்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. இல்லை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பார்க்க சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு நம்ம போட்டு ப்ரெஷரை போட்டு பார்த்துட வேண்டியதான். ஏன்னா அங்கே பார்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம அங்கே ரீச் ஆக முடியும். ஆமாம், ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:45 ஆகுது. நாங்கள் 6 மணிக்கு கிளம்புவோம்னு பிளான் பண்ணோம். ஆனால் பட் லேட் ஆகிடுச்சு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோம் அப்படின்னு. நிசானுக்கு தான் வந்திருக்கோம். மதுரையில் இருக்கக்கூடிய இவிஎம் நிசானுக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு ஜென்ரல் செக்கப்பு, பிரேக் பேட் கொஞ்சம் சவுண்டு வருது, அதை செக் பண்ணிட்டு போயிடலான்றதுக்காண்டி தான் நம்ம இங்கே வந்து விட்டது. விப்ரிஜேஷும் கௌரி சங்கர் ப்ரோவும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பெரிய தீவிரமான டிஸ்கஷனில் இருக்காங்க. ட்ரிப்போட சொதப்பல் பார்த்தீங்க அப்படின்னா மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஓகே, நாங்கள் மதுரை வரைக்கும் 2.5 மணி நேரத்துலேயே மதுரையிலேருந்து இங்கே தஞ்சாவூர் டு மதுரை வந்து நாங்கள் வந்துட்டோம். இவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதிகபட்சம் ஒரு 1 hour டைம் எடுத்துங்க, அதுக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ பார்த்து கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, குயிக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நிசான் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்காக கொடுக்குறதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன் பண்ண உடனே டக்குன்னு வாங்க உடனே என்னன்னு பார்த்து கொடுத்துட்றோம், இந்த மாதிரி ட்ரிப்பில் இருக்கும் எங்களுக்கு உடனே அரேஞ்ச் பண்ணுங்கன்னொன்னே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணாங்க. அதுவே ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரிப்பு ஆரம்பித்த உடனே பிரச்சனையா அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துருவாங்க போல இருக்குது. எல்லாம் பிரிச்சுட்டாங்க, பெருசாக கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லையா. மேபி ஒரு 5 to 10 minutes கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு மேக்னைட்டோட ஜென்ரல் சர்வீஸ்னால் எவ்வளோ ஒரு காஸ்ட்டு? நம்மளுக்கு ஆயில் சர்வீஸ் பிஎம்எஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 வரும் சார். அலைன்மெண்ட் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் மட்டும். மற்றபடி அலைன்மெண்ட் பேலன்ஸ்னால் உங்களுக்கு 1,300 ப்ளஸ் ஆட் ஆகும். அந்த ரேஞ்சு
அந்த ரேஞ்சில் தான் வரும். கம்மியான அது எக்கனாமிக்கலாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. ஆக்சுவலாக மெயின்டெனிங் காஸ்ட்டுமே கம்மி தான். அவங்க சொல்கிற காஸ்ட் படி பார்த்தா மெயின்டெனிங்ஸுமே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. பரவாயில்ல, சொன்ன நேரத்தில் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அது டிஸ்க் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, மண் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாங்க. பட் இப்போ க்ளீன் பண்ணி வந்து போட்டோம் அப்படின்னாங்க. ஓட்டி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் இருக்காது. ஏன்னா அவங்களும் வந்து ஆல்ரெடி ஓட்டி செக் பண்ணிட்டு தான் வந்து நம்மள்ட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ இனி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம ஒர்க்கலாக போய் சேரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து விப்ரிஜேஷ் ப்ரோ தான் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 110 120 ஓட்டுறீங்களே ப்ரோ, எப்படி இருக்கு வண்டி? என்ஜின் நல்லா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கும் நல்லா இருக்கு. நிறைய ரோட் நாய்ஸ் வருது. ஆமாங்க, நானும் பார்த்தேன். வந்து ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து கேபின்குள்ள வந்து ரோட் நாய்ஸ், ஏர் நாய்ஸ் வந்து ரொம்ப வண்டி ஒரு எம்டி ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரோட் நாய்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஓன்னு கூட ரோட் நாய்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஃப்ரண்ட்ல கூட ஓரளவு கண்டெய்ன்டா இருக்கு. பேக்ல தான் நிறைய கேக்குது. பின்னாடி அவர்கிட்டையும் கேட்போம். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? அங்கே ரோட் நாய்ஸ் ரொம்ப கேட்குதா என்ன பின்னாடி? கேட்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட் நாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஓகே ஓகே. மியூசிக் சிஸ்டம் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா கூட வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் நாய்ஸ் வந்து காதை அடைச்சிருது. பட் எனக்கு அவர் சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் ஸ்லைட்லி ஃபேம் வச்சிருந்தாலும் பட் ஹார்ஷாக இல்லை. ஓகே ஓகே, போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரியர் சீட் கம்ஃபோர்ட்டு? ரியர் சீட் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்கு, கம்ஃபர்டபுளாக உட்காந்து வர முடியுது. அதுலலாம் குறையல, நல்லா இருக்கு. என்ன பிரபா, லேப்டாப்லாம் வச்சு வேலை பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? எவ்வளோ பொறுப்பான ஆளாக நீங்க? இல்லைங்க, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. லேப்டாப் இது பெரிய லேப்டாப்பு, 15 inches, அதுவே வச்சு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. அதை வச்சே ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு. லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ண முடியுது. அதான். பட் ஓகே, நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓட்டுறதுக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் என்னன்றதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டலான்றதுக்காண்டி ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 220 240 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். உங்கள் மீட்டரில் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே ஃபில் பண்ணி பார்ப்போம். ஸோ டேங்கை வந்து ஃபில் பண்ணி பார்ப்போம் அகெயின். ஸோ நான் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக நிரம்ப ஃபில் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே ஃபில் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டேங்க் வந்து ஃபில் ஆகுது அப்படின்றத. ஸோ அக்யூரேட்டான மைலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் கிளஸ்டர்லையும் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை பார்ப்போம் வாங்க. ஓகே ஓகே, டன். ஆக்சுவலாக 18.49 லிட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. டேங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ட்ரிப்பு பி எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 235 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இதில் ஆவரேஜ் வந்து 13.4 காட்டுது. ஓகே, மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 235 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்றதை காமிச்சிருப்பேன். 18.49 லிட்டர் வந்து ஃபியூல் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஆவரேஜாக 12.7 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் நாங்கள் ரொம்ப ரேஷ் டிரைவிங் தான். கிட்டத்தட்ட 110 120 வரைக்கும் ஓட்டணும். ஏன்னா சீக்கிரமாக போகணுன்றதுக்காண்டி அவ்வளோ ஸ்பீடாக தான் வந்து ஓட்டிகிட்டு வரோம். கொஞ்சம் மீடியமாக ஓட்டினா, ஏன்னா நான் இந்த காரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி ஓட்டும் போது எனக்கு 15 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுத்துச்சு. ஸோ டர்போ பெட்ரோல்ஸில் எப்போவுமே வந்து மைலேஜுங்கிறத வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த காரோட ரேஷ் டிரைவ் பண்ணிங்கன்னா 12 13 தான் கொடுக்கும். இல்லை நார்மலாக ஓட்டிங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த காரோட மைலேஜுன்றது வந்து கொடுக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் மைலேஜ் கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்கள் டர்போ பெட்ரோல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ டர்போ பெட்ரோல்ஸ் எப்போவுமே பர்ஃபார்மன்ஸ்க்கானது தான். இனி ஒரு 157 கிலோமீட்டர் தான். ஆனால் 4.5 மணி நேரம் காட்டுது. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அடிச்சு மோதிக்கிட்டு வந்தோம் ஹைவேஸில். பட் இங்கே வந்து நம்ம ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கு. ஒரு நேரமான ரோடு ஆக்சுவலாக. 40-50க்கு மேலே நம்மளால் போக முடியல. இந்த ரோட்லேயே கிட்டத்தட்ட 157 கிலோமீட்டர் நம்ம வந்து போகணும். கௌரி சங்கர் ப்ரோ, சொல்லுங்கள். உங்கள்கிட்ட மெயினாக கேட்கணும்னு நினச்சது என்னன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறது
டர்போ ம். டர்போ பெட்ரோல் டர்போ ஃப்ரான்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க. ம். டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன். ம். உங்களுக்கு இந்த டர்போ எப்படி இருக்கு நிசானோடது MPFI டர்போ? எனக்கு அதில் டார்க் கன்வெர்ட்டருங்க. ஸோ ஸ்லாம் பண்ணோம்னா நமக்கு கியர் வந்து கீழே டவுன் ஆகி ஷிஃப்ட் ஆகிறது எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும், ஒரு புஷ் ஃபீல் பண்ண முடியும். பட் இதில் அது இல்லை, லீனியரான சர்ச் தான் இருக்குது. ஆஸ் இன் கேஸ் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MPFI இன்ஜின், அது DI, இது MPFI இன்ஜினுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதில் எந்த குறைகளும் இல்லை. பவர் டெலிவரி எப்படி இருக்கு உங்களுக்கு, எப்படி ஃபீல் ஆகுது? லீனியராக தான் பில்ட் ஆகுதுங்க. சடனாக அடுத்த உடனே இழுத்துக்கிட்டு போகுமானா அந்த லீனியரான அந்த பவர் சர்ஜ் இருக்குது. பட் எந்த விதத்துலையுமே வந்து போரிங்கா இல்லை அது பவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்ல தோணல. டே டு டே யூஸ்க்கு நல்லா இருக்கும். ஓகே, நம்ம இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு ஒரு கம்பேரிஷன் பண்ணுவோம். ரெண்டு வண்டிக்கு எப்படி இருக்கு என்னன்றத தாராளமாக. அதில் நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. ஃப்ரான்ஸுக்கும் இதுக்கும் எந்த வகையில் வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறது, பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, காருமே எப்படி இருக்குன்றதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. 2-வே ரோடு எப்படி, பாடி ரோல்லாம் எப்படி இருக்கு, நீங்கள் ஓட்டும் போது எப்படி ஃபீல் ஆகுது? பாடி ரோல் தான் இப்போ திரும்ப ஒரு சின்ன ஒரு கர்வ் தான். என்னன்னா அது நல்லாவே தெரியுது. பாடி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எவிடென்ட்டாகவே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நம்ம எப்ரிஜேஷ் ப்ரோ சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கு பின்னாடி பாடி ரோல்? நல்லா ரோல் பண்ணுறதையும் பண்ணிட்டு அப்புறம் கேள்வி கேட்குறேன். வெல் அதுதான். ஸோ என்ன சொல்கிறது, பாடி ரோல் இருக்குது. ரொம்ப அவசர அவசரமாக கட்டடிச்சு அப்படிலாம் ஓட்டக்கூடிய வண்டி இல்லை இது. பொறுமையாக ஓட்டினா நல்லது. ஆனால் பாடி ரோல் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு போது ஆப்வியஸ்லி பாடி ரோல் இருக்குது. பொறுமையாக கண்ட்ரோல்டாக ஓட்டுறது நல்லது. என்ஜின் ரீதியாக பார்த்தோம்னா அதான் நல்லா இருக்குது. என்ஜின் பிரச்சனையே இல்லை. லீனியரான ஒரு பவர் டெலிவரி இருக்குது. CVTங்கிறதுனால லீனியராக ஃபீல் ஆகுது. ஆனால் CVTயாக இருந்தாலும் இது CVT மாதிரியே பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. இதே என்ஜினை நான் வந்து டர்போ ஓட்டுறேன். என்ன சொல்ல வரீங்க? இல்லை அதான் CVTயாக இருந்தாலுமே இந்த டிபிக்கலான ரப்பர் பேண்ட் அந்த அது வந்து இல்லைன்னு சொல்கிறேன் நான். நார்மலா இப்போ நீங்க மேனுவலும் ஓட்டியிருக்கீங்க. ஆமா, நான் இப்போ ரீசெண்டா இதை விட பவர் நல்லா இருக்கு. மேனுவல்ல சர்ப்ரைசிங்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று உங்களுக்கு டார்க் அதில் கொஞ்சம் பெட்டர் இல்லைங்க. 160 Nm, இதில் வேற உங்களுக்கு ஒரு 8 Nm குறையுது. ஸோ ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஒன்று எனி டே மேனுவலுங்க. ஸோ கம்பல்சரி அது நல்லா இருக்கும். ஒரு மேனுவலில் பார்த்தோம்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக நல்லா எடுத்துகிட்டு போச்சு அந்த இன்ஜின். நல்லா இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டான ரெஸ்பான்ஸு, டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக கோஆப்ரேட் பண்ணிச்சு. CVTங்கிறதுனால தான் இந்த ஒரு லீனியர் அந்த டியூனிங் இருக்குது. இந்த ஃபீல் வந்து அப்படியே லீனியராக ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250-300 கிலோமீட்டராக வந்து நம்ம ஹைவேஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ 19.5 வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்குது. ஸோ ஸ்பீடுமே வந்து 90ல் தான் வந்து நாங்கள் க்ரூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம க்ரூஸ் பண்ணும்போது மைலேஜ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குது. ஹெட்லைட் பிரைட்னஸும் பார்த்துருங்க ஹைவேஸில் எப்படி இருக்குன்னு. ஒரு சில LED லைட்ஸ் வரக்கூடிய கார்களை விட இதோட லைட்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மழை வந்து துரிச்சு எடுக்குது. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. Hey wheelers, வர்க்கலாவோட டே 2ல் இருக்கும். ஸோ நேற்று ட்ராவல் பண்ணி வந்த டயர்லேயே போய் படுத்தாச்சுங்க. ஸோ அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஸ்பாட் எதாவது பார்ப்போம் அப்படின்னு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மணி 1 மணி பக்கம் ஆகிடுச்சு. இப்போ தான் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடித்தோம். ஏன்னா காலையில் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ பக்கத்தில் வந்து வர்க்கலானாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த கிளிஃப் வியூ ஒன்று இருக்கும். ஸோ மேலேருந்து
பீச்சை பார்க்குற மாதிரி அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். ஏதோ சந்துக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் மேபி உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் தங்கியிருந்த ரூமில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிஃப் வியூ வந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். மேபி அங்கே ஸ்பாட் நல்லா இருந்தால் ஒரு சில பாட்காஸ்ட் சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. யூஸ்வலாகவே கௌரி சங்கர் விப்ரிஜஸ்லாம் சேர்ந்தா பண்ணுறது தான் பாட்காஸ்ட் ஏதாவது எடுப்போம். ஸோ அங்கே வியூ நல்லா இருந்துச்சுன்னா அங்கே எடுக்கலான்னு இருக்கும். கூகுள் மேப்பில் பீச் எப்படி போகிறதுன்னு போட்டதுக்கு ஒரு சந்துக்குள்ளே காமிச்சு விட்டுருச்சுங்க. நடந்து போகிறனால இப்படி பூந்து போங்க அப்படின்னு. இந்த சந்தை பாருங்க எப்படி இருக்குது. பிரபா தான் நமக்கு கைடு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. சுபாஷே கிளிஃப் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லவா பாரு சூப்பரா இருக்குங்க. ஜாலியா விளையாடலாம். சேர் மட்டும் அந்த 3 சேர் எடுத்து வந்தா சூப்பரா அங்க இங்கனே உட்காந்து பாட்காஸ்ட் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரீட் வந்து பிரபா நைட்ல பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபுல்லா அந்த கோவா மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா லைட்ஸ் அந்த மாதிரி போட்டு ரொம்ப பார்க்க சூப்பரா இருக்கும். ஈவினிங் தான் அந்த வைப் வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது வர்க்கலா வந்து கேரளாவின் கோவா அப்படின்னு அழைக்கக்கூடிய இடமா இருந்துட்டு இருக்கு. கோவா ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கீங்க. போட்டு வந்துருவா இப்படி போட்டு வந்தா வரணும். இந்த இடம் பாருங்க பிரபா சூப்பரா இருக்குல்ல. இருக்கு பாருங்க வீலர்ஸ் இடம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வர்க்கலானாலே நீங்க நிறைய பேர் போட்டோஸ்ல பாக்குறது இந்த இடமா தான் இருக்கும். ரெண்டாவது இந்த ஸ்ட்ரீட்டை தான் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. போட்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸா தான் இருக்கு ஃபுல்லா. ஆனா பயங்கர காஸ்ட்லி. என்ன பிரபா எவ்வளோ செம காஸ்ட்லியில எல்லாம் ரேட்டு தான் கடுமையா இருக்கு. ஒரு பிளேட் பிரான் இருக்குல்ல 800 ரூபாய். ஏ அப்பா ஒரே ஒரு பிளேட் வேற 5 பீஸ் தான் இருக்கு அந்த பிளேட்ல. இப்ப நாங்க சாப்பிட்ட ஒரு கடை காட்டுறோம். 30 ரூபா. அதுவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு காமிக்கிறேன் வேணா. சொல்லும் போது ரொம்ப இதா ஆச்சரியமா இருந்துங்க. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா தான் டீசெண்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இங்க வந்து இங்க வாட்டர் ஆக்டிவிட்டி எதுவுமே வந்து நடக்கல. யூஸ்வலா இங்க தான் வந்து எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டியுமே நடக்கும். பட் அதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தோம். பட் நாங்க வந்த நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. கயிறு கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா, அதை தாண்டி தண்ணிக்குள்ளேயே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம வந்தது ஆட்டோவில் ரிவ்யூ பண்றதுக்காக அது டிராவல் ஆக் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைங்க இடம் நல்லா இருந்துச்சு. மக்களுக்கு காட்டுவோமே அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. நீங்க அந்த கிளிஃப் ஃபுல்லா நடந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். நம்ம நடந்து போனா அப்படியே அந்த ஸ்ட்ரீட் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுல அப்படியே ஃபுல்லா கடல் அலை ஆனா ஜாஸ்தி இருக்குங்க. ஆமா. ஆனா சப்போஸ் தெரியாம இறங்கி ஏதாவது மாட்டிட்டா கண்டிப்பா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம சரி மேக்னைட்டே கண்டினியூ பண்ணுவோம். மேக்னைட்டோட என்னோட ஒப்பீனியனை பார்ப்போம். எது நடந்தாலும் ஜாலி பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நடந்துருந்தோம். கார்ல ஏறி உட்காந்து நாரி கார் நார ஆரம்பிச்சிருங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துல இல்ல கார்ல ஏற்கனவே காரே ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. இல்ல காரை இப்ப நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு போகணும். இங்க பாரு இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா ஒவ்வொரு வீடியோவையும் இவ்வளவு கடுமையான இடையூறுகளுக்கு இடையில தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஓகே வீலர்ஸ், வர்க்கலாவோட டே 3. ஸோ செம்மையாக மலையிலெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆலிமலை சிவன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதோட பார்க்கிங்கில் இருந்தால் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான பீச்சை ஃபேஸ் பண்ண ஒரு டெம்பிள் இது அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ட்ரிப்பை வந்து ரொம்பவே ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஃபைனலாக என்னோட ஒப்பீனியனை சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிளம்பியாச்சு. இங்கேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் ஊருக்கு தான் போக போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள்
திருப்பி ஊருக்கு போகிறதையும் விலாகாக எடுத்தால் மேபி உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரை பற்றின ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 days ட்ரிப் நான் ஓட்டி பார்த்ததை வச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நிசான் மேக்னெட்டோட டர்போ சிவிடி தான் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இது அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 98.6 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், 152 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் சிவிடி டிரான்ஸ்மிஷனில் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கௌரி சங்கரும் விப்ரிஜேஷ் ப்ரோவும் அவங்க ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் விட்டு போன விஷயங்களை மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த லெவலுக்கு அக்ரெசிவாக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய NA 1 லிட்டர் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அண்டர் பவராக இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு லீனியர் பவர் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டர்போ பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா மேபி மேக்னைட் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக இந்த வெஹிக்கிளில் நாங்கள் பாசிட்டிவாக பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சிவிடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட்லி சிவிடினாலே தெரியும் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சிலேட் பண்ணும்போது ஊன்னு சவுண்டு தான் வரும், அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் இந்த சிவிடி அந்த மாதிரி இல்லை அப்படின்னே சொல்லுவேன். நார்மலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் இந்த 3 days ட்ரிப் ஓட்டுனதை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த சிவிடி எனக்கு பர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்வேன். மூணாவதாக இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெக் ரூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட்டில் வந்து ரொம்ப தாராளமான லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேர் ரியர் சீட்டில் வந்து தாராளமாக உட்கார முடியும் அப்படின்னு கூட சொல்லுவேன். கம்ஃபோர்ட் லெவல்ஸ் இந்த காரில் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவேன். சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாசிட்டிவாக பார்த்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனும் கொஞ்சம் ஸ்டிஃபர் நோட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறனால இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, நாங்கள் அந்த பீச் சைட்லாம் போய் ஓட்டி பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு இடம் தான். பட் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாடி வந்து டச்சே ஆகலை. ஸோ சஸ்பென்ஷனுமே ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த கார் வந்து செட் ஆகும். ஸோ அனதர் பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 336 லிட்டர் பூட் ஸ்பேஸ். ஸோ பூட் ஸ்பேஸ் நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் ஒரு 4 நாள் ட்ரிப்புக்கான லக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கேரி பண்ண முடியும். இதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து கம்மி. இன்னும் அதிகமான லக்கேஜே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னே சொல்லுவேன். பூட் ஸ்பேஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட தோற்றம், இந்த காரோட டிசைன் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தான். நான் 2-3 வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன் நிசான் மேக்னைட்டோட டிசைன் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு. ஸோ டிசைன் வந்து எனக்கு பர்சனலி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப அதிகமான இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது மக்கள் விரும்பக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது சன்ரூஃப் மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்கல. பட் சமீபத்தில் அப்டேட் பண்ணதில் வந்து 360 கேமராவாக இருக்கட்டும், ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்கட்டும், டயர் ப்ரெஷர் மானிட்டராக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டே டு டே யூசேஜுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் தேவையோ அதெல்லாம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நான் இந்த காரோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மைனஸாக இந்த 3 day ரைடில் நான் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேபின்குள்ளே வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏர் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து கேட்குது. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்கிறது வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மேடு பள்ளத்தில் விட்டாலே பார்த்தீங்க, இந்த கார் வந்து ஒரு 17,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. மேடு பள்ளத்தில் விடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக கேட்குது. டோர் பீடிங்லேருந்து சரி, டேஷ்போர்ட்லேருந்து சரி ரொம்ப நாய்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்குது அப்படின்னு சொல்லுவேன். பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த வீல் ஆர்ச்சுக்கு உள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைனர்ஸ்லாம் வந்து சுத்தமாக கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பார்க்க சிம்பிளான ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியலாம். பட் என்னன்னா டயர்லேருந்து அந்த சேர் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட்டில் நல்லாவே கேட்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுற இந்த ஃபுல் ரைடுமே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன தண்ணியில் விட்டாலும் சரி, இல்லை மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கார் ஓட்டினாலும் சரி, அந்த தண்ணி தெறிக்கிற சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா காருக்குள்ளே வந்து ரொம்ப கேட்குது அப்படின்னு சொல்லணும். எஸ்பெஷலி நம்ம ரியர் சீட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த சவுண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னையை பொறுத்த வரைக்கும் நிசான் மேக்னைட் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான கார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கார்களோட ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுற வகையில் தான் நிசான் மேக்னைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. மேபி நீங்கள் வந்து வேகனார் மாதிரியான கார்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆப்ஷனில் இந்த காரை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் வந்து பெட்டராகவே இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு காராக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3 பேர் ரியர் சீட்டில் உட்காரதா இருக்கட்டும், லெக் ரூம் தரக்கூடிய ஸ்பேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஆல்சோ ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.